ப்ரோ, ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். 60 செகண்ட் வீடியோவில் எப்படி நான் சொல்கிறது? ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன். 947 அவர் பிறப்பு, 1014 அவரோட இறப்பு. வெறும் 67 இயர்ஸ் வளர்ந்துருக்காரு. அதுவும் பொற்காலமாக வளர்ந்துருக்காரு. நம்ம தஞ்சாவூரில் தான் வளர்ந்துருக்காப்புல. ராஜராஜன் சோழன் மாதிரி ஒரு வீரன் இனிமேல் நம்ம பார்க்குறது உண்மையாகவே கஷ்டம்தான். அந்த அளவுக்கு ஒரு பலமிக்க ஒரு வீரன் இவர். ஒரு ஆகச்சிறந்த சிவன் பக்தன். சிவனை தேடி போடுறவங்க எல்லாருமே ஒரு தெளிவான ஹியூமனிட்டியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவு. நார்மல் மனுஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகையில் தான் அந்த சிவத்தை உணர முடியும். சிவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்க மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது போக மருத்துவமாக இருந்தாலும் சரி, படித்து தான் எல்லாத்தையும் நம்ம கற்றுப்போம் இப்போ உள்ள சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே. ஆனால் எல்லா திறனுமே இயற்கையாக கற்றுக்க முடியும் அப்படின்னு இந்த சிவம் நம்ப வைக்கும். அதை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் தெரியும் அந்த மனுஷன் உணர்ந்துருக்காப்புல. அதனால தான் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கோயில், கனவுலையும் நினைக்க முடியாத ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ஏன்னா இறைவனோட அருளால் மட்டும்தான். எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், ஒரு அதிசயத்தையே பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கும் பெரிய கோயில் இருக்க லொக்கேஷனுக்கும் டிஃப்ரெண்டான ஒரு வேற கிரகத்தில் இருக்க மாதிரி அந்த அளவு. பொதுவாக ராவணனும் ஒரு சிவன் பக்தன் தான். ஒழுக்கத்துலேயும் சரி, அவரோட ஆற்றலையும் சரி. 10 தலை கொண்ட ராவணன், 10 விதமான திறன் கொண்டவர். முழுமையாக சிவத்தை உணர்ந்து பாருங்க. அதோட வைப்ரேஷனை தாங்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். சும்மா பேருக்காக நானும் வழிபடுறேன் அப்படின்னு இல்லாமல் உன் மனசை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். ராஜராஜன் சோழன் எப்படி கட்டினார்னு உன் மைண்ட்லேயே படமாக ஓடும். ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அந்த கோயிலை பார்க்கல. எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இது கண்டிப்பாக மனுஷங்கள்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மனுஷங்கள்லாம் அவ்வளோ பவர்.